வணக்கம் வெல்கம் பேக் டு பெட்டர் தம்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துருக்கிற புது விதமான அப்டேட் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்களோட டிபியை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா இனிமேல் எடுக்கவே முடியாது. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனால நிறைய பேரோட ப்ரைவசி பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து பேன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கேன். ஸோ பர்சனலாக ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கீங்க அப்படின்னா அதோட ரியாக்ஷன் எப்படிங்கிறது இப்போ பாருங்கள். ஸோ ஒரு பர்சனோட பர்சனல் அக்கௌண்ட்டோட டிபி வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணக்கிறது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுது. இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைவசி இஷ்யூனால எல்லாம் பார்த்தீங்கன்னா தடைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிட்டர்மினேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதனால் கொடுக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரைவசி இஷ்யூனால பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக் ஆகிருந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் தரப்புலேருந்து. ஸோ அதனால இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எப்படி தாண்டா எடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். நீங்கள் அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வெளியே வந்துக்கோங்க. கான்டாக்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல டிபியை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது வெளியே இருந்தே கிளிக் பண்ணுங்கள். சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக இன்டர்பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு டிபி வந்து ஷோ ஆகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துற புதிய அப்டேட் தான். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு கேட்காமலே ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பர்த்டே விஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு எந்த ட்ரிக்குமே ஒர்க் ஆகாது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்லாம் இப்போ தான் பார்க்க ப்ரோ. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரில. இந்த மாதிரி அப்டேட்லாம் வந்திருக்குன்னு இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி அப்டேட் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.